நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம சமைக்காத உணவு பார்க்க போறோம். அதாவது சத்தான சட்னி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். பொதுவா உணவு சமைக்கும்போது அதுல இருக்கிற உயிர் சத்துக்கள் அழிக்கப்படுது. அதாவது அடுப்புல வச்சு சமைக்கும்போது அதுல இருக்கிற விட்டமின்களும் என்சைம்களும் அழிக்கப்படுது. நம்ம தமிழர்களுடைய உணவு பெரும்பாலும் சமைக்காத உணவுகளாவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு வேக வச்ச உணவுகளான இட்லி, அதுக்கு தொட்டுக்க தேங்காய், பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதையெல்லாம் பச்சையாக அரைச்சி தாளித்து கொடுப்பாங்க. பிரியாணிக்கு தயிர், வெங்காயம் பச்சையாக கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா உணவு சீரான முறையில் செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அடுப்பில் வச்சு சமைக்கும்போது உயிர் சத்துக்கள் அழிஞ்சு போயிடுது, குழஞ்சு போயிடுது. இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது செரிமான கோளாறு ஏற்படுது. குறிப்பாக உடல் பருமன், சர்க்கரை நோய் போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது தான். எந்த அளவுக்கு சமைக்காத உணவுகளை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு என்ன மாதிரியான சட்னி பார்க்க போகிறோம், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக தயார் செய்யறது, இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினாவை வச்சு ஒரு சட்னி. புதினான்னு சொல்லும்போதே உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இதுக்கு புதினானே பேர் வந்துச்சு. இதை எந்த அளவுக்கு சமைக்காமல் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு இது நல்லது. புதினா கீரையில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி சத்துக்கள் நிறைவாக இருக்குது. இது நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தக்கூடியது, வாந்தியை தடுக்கும், வாய் துர்நாற்றத்தை குணப்படுத்தக்கூடியது, சிறுநீர் பிரச்சனை, ஆஸ்துமா, செரிமானத்தை சரி செய்யக்கூடியது, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை இவற்றை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த புதினாவுக்கு உண்டு. அடுத்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்குமே தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சின்ன வெங்காயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையாக சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல், உடல் பருமன் இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது நம்ம சின்ன வெங்காயம் தான். இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக சட்னி செஞ்சு சாப்பிடும்போது உடல் பருமன் குறையிறத உங்களால் உணர முடியும். அடுத்து தக்காளி. தக்காளியை இந்த மாதிரி பச்சையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் பலம் பெறும், புற்றுநோய் வராமல் நம்ம உடலை பாதுகாக்கும், நம்மளுடைய தோலை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த தக்காளிக்கு உண்டு. ஒரு மிக்சி ஜார் எடுத்து இப்போ அதில் நான் மிளகு போட்டுக்கிறேன். மிளகு உடல் உஷ்ணத்தை குறைக்கும், அது மட்டும் இல்லாமல் செரிமானமின்மை பிரச்சனை போக்கக்கூடியது. அடுத்து 2 தேங்காய் பீஸ் போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து தக்காளி, அடுத்து இந்த புதினா, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சமைக்காத சத்தான ஆரோக்கியமான புதினா சட்னி தயாராகிடுச்சு. இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமனாக இருக்கிறவங்க, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.